Hello students, welcome to Education Plus. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல chapter 4 CBSE class 10 அதுல நம்ம 4.2ல சில sum solve பண்ண போறோம். பார்க்கலாமா? So இப்போ நம்ம solve பண்ண போற problem வந்து இதுல இருக்க third problem. Find two numbers whose sum is 27, product is 182. இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரெண்டு நம்பர் சம் அப்படின்னா ஆட் பண்றோம், ப்ராடக்ட் அப்படின்றது மல்டிப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஆட் பண்ண 27 வரணும். ஸோ நம்ம அந்த ரெண்டு நம்பரை என்ன எடுத்துக்கலாம், லெட் நம்பர்ஸ் டூ நம்பர்ஸ் பி எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, அப்போ எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ண என்ன வரணுமா, 27 வரணும். அண்ட் எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கணும், 182 கிடைக்கணும். So in the first equation, இது second equation. இந்த first equation நான் change பண்ணி எழுதுறேன். So x is equal to இல்ல y is equal to வச்சுக்கலாம். y is equal to 27 minus x. ஏன்னா y தான் replace பண்ண போறோம். இப்போ இதுல இருந்து y கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த y எடுத்து இதுல substitute பண்ண போறேன். ஓகேவா? So அப்ப xy equal to 182 எப்படி வரும்? x into 27 minus x. இந்த 182 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 182 equal to 0. இப்போ இந்த x உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 27x minus x square minus 182 equal to 0. ஸோ இதை சால்வ் பண்ணலாம், ரீஅரேஞ்ச் பண்ணலாம். minus x square minus 27 plus 27x minus 182 equal to 0. இதில் இந்த மைனஸ் ஃப்ரண்ட்ல இருக்கனால நம்ம சைனை மாற்றிக்கலாம். ஸோ x square minus 27x plus 182 equal to 0. இப்போ மல்டிப்ளை பண்ண 182 வரணும், ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ 27 வரணும். ஸோ இது வந்து 182 எப்போ வரும் அப்படின்னா 14யும் 13யும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஸோ யூ வில் கெட் 182. இங்கே மைனஸ் இருக்கனால ரெண்டு இடத்துலையும் மைனஸ் வந்தால் தான் ஆட் பண்ணும்போது மைனஸ் 27 கிடைக்கும். அப்போது எக்ஸ் மைனஸ் 14 அண்ட் எக்ஸ் மைனஸ் 13 ஈக்குவல் டு 0. இதை ஈக்குவேட் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 14 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 13 கிடைக்கும். அப்போ ரெண்டு நம்பர் 14 and 13 இதை ஆட் பண்ணா 27 வரும் and multiply பண்ணா you will get 182 வரும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது find two consecutive positive integer sum of whose square is 365. ஓகே, two consecutive positive number என்ன, அடுத்த நம்பர். இப்போ say for example 2 அப்படின்னா அடுத்தது என்னவா இருக்கும், 3 இருக்கும், அடுத்து 4 இருக்கும். So consecutive number எப்பவுமே plus 1 add ஆகும் இல்லையா. So if suppose if you are taking this is x, அடுத்து என்ன ஆகும், x plus 1, அடுத்தது x, இதோட இது x plus 2. ஓகே, ஸோ இதுல இருந்து ஒவ்வொன்றா ஆட் ஆகிட்டே வரும் ஸ்டார்டிங் நம்பர்ல இருந்து, அதுதான் கான்சிக்யூட்டிவ் நம்பர். இப்போ find two consecutive positive integer whose sum of whose square is 365. அப்போ ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துப்போம். அப்போ x and x plus 1 தான் அந்த ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர். இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ x ஸ்கொயர் பிளஸ் x plus 1 the whole square equal to எவ்வளோ வருது, 365. இதை சால்வ் பண்ணலாம். x ஸ்கொயர் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab அந்த ஃபார்மெட்டில் இது இருக்கிறதுனால அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஸோ இதில் கெட் 2x ஸ்கொயர். ஸோ இங்கே ஒரு 2x இருக்கு, இங்கே 1, இதை இங்கே கொண்டு வந்துடலாம். மைனஸ் 365, 365ல் 1 போச்சுன்னா ஸோ யூ ஹாவ் minus 364 equal to 0. So divide by 2 பண்ணலாம். So x square plus x minus 1 2s are 2, 8 2s are 16, 2 2s are 4. So you have 182. Multiply பண்ணா 182 வரணும். So add பண்ணாலோ subtract பண்ணாலோ 1 வரணும். இப்போ லாஸ்ட் சம்ல பார்த்தோம்ல அதே தான், 182 14ஐயும் 13ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். இதுல minus 14, ஏன்னா இங்க பிளஸ் இருக்கிறதுனால bigger number have plus, இது மைனஸ். அப்போ x plus 14 and x minus 13 equal to 0. x equal to minus 14, x equal to plus 13. இதை equate to 0 பண்ணா இந்த minus 4 இது neglect பண்ணிடலாம். ஏன் சார் அப்படின்னா பாசிட்டிவ் இன்டிஜர் கேட்டிருக்காங்க. அப்போ எது மட்டும்தான் நம்ம எடுப்போம், 13 மட்டும்தான். அப்போ கான்சிக்யூட்டிவ் நம்பர்ல என்னது 13, அடுத்த நம்பர் என்ன வரும் 14 வரும். ஓகே, thank you.